என் அண்ணன், என் தங்கச்சி, என் அக்கா, என் தம்பி. இது வந்து கூட பிறந்தவங்க சொல்லுவாங்க, இல்லை சித்தப்பா பசங்க பெரியப்பா பசங்க சொல்லுவாங்க. பசங்க உள்ளைய வெளியே பழகிறோம் அவங்க நம்மளை சொல்லுவாங்களான்னா ஏன் அண்ணன் அப்படின்னு சொல்லுவாங்களான்னா இல்லை. எவ்வளோ பழகினாலும் சொல்கிறது கஷ்டம், ரேரு. அதில் 100ல் 2% சொல்லுவாங்க. பாசம் நல்லா காட்டுனா, நீங்கள் போய் நல்லா பாசம் காட்டினா அண்ணன் என் அண்ணன் அப்படி சொல்லுவாங்க. ரொம்ப பாசம் காட்டினாதான் சரிங்களா. மற்றவங்கெல்லாம் எங்கள் அண்ணன்பாங்க. ஒரு மெசேஜ் டைப் பண்ணி சொன்னால் எங்கள் அண்ணன் தான் போடுவாங்க, என் அண்ணன் போட முடியாது. அது உறுதியாக சொல்ல முடியாது. என் அண்ணன், என் தங்கச்சி, என் அக்கா, என் தம்பினாலும் சொல்ல முடியாது. அது வந்துட்டு இப்போது பசங்களே பார்த்தீங்கன்னா என் தங்கச்சிம்பாங்க, எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க. கிண்டல் கேலி எல்லாமே பண்ணுவாங்க. பாசத்துக்கு எதுக்கு ஐயா கிண்டல்? கிண்டலெல்லாம் பண்ணக்கூடாது. பாசமாக பார்த்துக்கணும். நீ அண்ணனை வந்து நீயே கிண்டல் பண்ண மற்ற அசால்ட்டாக வந்து கிண்டல் பண்ணிட்டு போயிடுவா. அப்போ நீ போய் அண்ணன் சொன்னால் ஏற்றுக்குவாங்களா? ஏன் அண்ணன், ஏன் நான் பண்ணோட அண்ணன் ஏற்றுக்குவாங்களா? நீ கிண்டல் பண்ணாத, கேலி பண்ணாத, எதுவும் பண்ணாத. நல்லா இரு, நல்லா பாசமாக இரு. அக்கா மேலே நல்லா பாசம் காட்டு, தங்கச்சி மேலே பாசம் காட்டு, அண்ணன் மேலே பாசம் காட்டு. உனக்கு பிறந்தது இல்லாட்டியும் பரவாயில்ல, உனக்கு பிறந்தது இல்லாட்டியும் பரவாயில்ல. யாராச்சும் கூட பகம்பு காட்டும் பொழுது நல்லா இருக்குது. இதான் பாசத்தை வெளிப்படுத்துதல். சரிங்களா?